மகர ராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு என்ன கேட்டால் இயற்கையினுடைய அருத்திரம் பெற்றவர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. பொதுவாக வந்து இயற்கை சார்ந்த எல்லா அமைப்புகளும் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். எங்கே சார் எங்களுக்கு அப்போலாம் இல்லைன்னுலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு இயற்கையை விட சிறந்த ஆசான் வேறு யாருமே கிடையாது மகரத்துக்கு. இயற்கை சார்ந்த விஷயங்களில் எப்போல்லாம் உங்களுக்கு நாட்டம் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தடையோ தாமதமோ இருந்ததுன்னு சொன்னால், பீச் சைடு வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, கடற்கரையோ இல்லை வந்து நதி, அருவி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பக்கமாக போயிட்டு வந்தாங்களாலே இவங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். மகரம் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, பதுங்கி பாயக்கூடியது. எல்லாரையும் மன்னிச்சிடும், ஆனால் மறக்காது எதையுமே. அது மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே எப்படி அப்படின்னா, இது வந்து கர்மஸ்தானமாக வர்றதுனால எல்லாத்தையும் கொடுக்கும், எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட வந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அப்படியான ஒரு ராசியாக இந்த மகர ராசி இருக்கும். அது எமோஷ்னலாகவும் இருக்கலாம், ஃபினான்சியலாகவும் இருக்கலாம். ஆனாலுமே வந்து கொடுத்து கொடுத்து இவங்களுக்கு பழக்கப்பட்டுரும். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துருச்சு, பக்குவப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், மகரம் கிட்டத்தட்ட வந்து வாழக்கூடிய சித்தர்கள் மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் வந்து நின்றுவாங்க.